ஒருத்தர் நம்ம கோவத்துல பேசிடலாம், திட்டிடலாம். பட் இன்டென்ஷனா ஒருத்தரை காயப்படுத்துதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லையா? நம்மளுக்கு எல்லாம் கோவம் வரும். கோவத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ மற்றவங்களையோ யாரையோ ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு வேகத்துல திட்டியிருப்போம். பட் அதுல எந்த இன்டென்ஷனும் இருக்காது. பட் சில பேர் இன்டென்ஷனா அவங்கள காயப்படுத்தணும், கோவப்படுத்தணும், அவங்கள அசிங்கப்படுத்தணுன்ற இன்டென்ஷன்லயே பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் ஆந்திரால இப்ப நடந்திருக்கு. அதனால ஒரு உயிரே போயிருக்கு. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கம் லெட்ஸ் ஹேவ் அ லுக். ஹாய் ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. ஆந்திரால YSR காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டி ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லைங்களா? அவர் ஒரு நலத்திட்டம் அறிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கறது. ஸோ இந்த நலத்திட்டம் அறிவிச்சு அதில் கீதாஞ்சலி அப்படின்ற ஒருத்தருக்கு வீடு கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு எமோஷனா ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சந்தோஷத்துல ஒரு எமோஷன்ல சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நிச்சயமா எனக்கு இது ஒரு பெரிய கனவா இருந்தது. சொந்த வீடுன்றது எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய விஷயம் அது. இது எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவா இருந்தது. இந்த கனவை நம்ம சிஎம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா இதுக்கு நான் அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதனால இனிமே எப்பவுமே என்னைக்குமே என்னோட ஓட்டு இவருக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்னோட ஃபேமிலியில இருக்க நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என்னோட பசங்களோட படிப்பு செலவுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய எஜுகேஷன் லோன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா இவரால தான் அது நடந்திருக்கு. ஸோ அதனால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இனிமே என்னோட ஓட்டு ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு தான், இந்த அண்ணனுக்கு தான் என்னோட ஓட்டு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப நாள் நிலைக்கவே இல்லை. ஈவன் அந்த வீட்டில் அவங்களால வாழக்கூட முடியல. ஏன்னா இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லை. ஏன்னா இவங்க இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுல இப்போ ஆப்போசிட் கட்சி இருக்கும் இல்லையா, ஆப்போசிட் கட்சியை சேர்ந்தவங்க 2-3 கட்சி இருக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களை தேவையான அளவுக்கு ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அசிங்கமா, ரொம்ப கேவலமா, அவங்க எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்குலாம் காயப்படுத்தியிருக்காங்க. சி, நம்ம ஒரு கட்சியை சேர்ந்து நம்ம பேசலாம், ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணலாம், தப்பில்லை. ஆனா அதனால ஒருத்தரை நம்ம இழிவா பேசணும், காயப்படுத்தணும், அவங்கள கேவலப்படுத்தணும். அதுவும் முக்கியமா பெண்கள் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியா காயப்படுத்திடுது, ரொம்ப ஈஸியா கேவலப்படுத்திடுது. அசிங்கமான வார்த்தைகள் ரொம்ப அதிகமா பெண்கள் மேல யூஸ் பண்றது என்ன ஒரு மென்டாலிட்டின்றது சத்தியமா எனக்கு தெரியல. இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு 2 சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு இன்னைக்கு அம்மா இல்லை. இந்த மாதிரி கேவலமா கீழே கமெண்ட் போடுறவங்க, வீடியோஸ் கீழே, முக்கியமா இந்த ட்விட்டர்ல, சோசியல் மீடியால, யூடியூப்ல இதுலெல்லாம் கீழே கமெண்ட்ஸ் போடுறவங்க கொஞ்சம் டிசிப்ளினா போடுங்களேன். உங்களோட கருத்துக்களை சொல்லலாம், தப்பே கிடையாது. பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஒருத்தரை பேசுறதுக்கு, ஒருத்தரை அவங்களோட தப்ப, அவங்களோட குறைய சொல்லலாம், தப்பில்லை. ஆனா அது அவங்கள காயப்படுத்துற மாதிரியோ, இல்லை அவங்கள கேவலப்படுத்துற மாதிரியோ, இல்லை அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துற மாதிரியான கமெண்ட்ஸ் இருக்கவே கூடாது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு ஆந்திரால நடந்திருக்கிறது நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஸோ இதனால இப்போ ஆந்திரா சிஎம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்க யார் யாருன்றது கண்டுபிடிச்சு இவங்களுக்குலாம் சிவியரான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க போலீஸ்க்கு. நிச்சயமா இது கொஞ்சம் கஷ்டமான காம்ப்ளிகேஷனான விஷயமா இருந்தாலும் நிச்சயமா போலீஸ் நினைச்சா வாட் எவர் இட் மே பி, அது ரொம்ப பாசிபிள் தான். ஸோ கீழே கமெண்ட் பண்றவங்க, கீழே உங்களோட கருத்துக்களை சொல்றவங்க ஒரு நாகரிகமா ஒரு ஒரு நல்ல விஷயத்த, அதாவது ஒருத்தர் இப்ப நான் தப்பு பண்றேன் அப்படின்னா அந்த தப்பை நான் திருத்திக்கிற மாதிரியான கமெண்டா இருக்கணுமே தவிர, என்னை அசிங்கப்படுத்துற மாதிரியோ, இல்லை என்ன இழிவுபடுத்துற மாதிரியோ, என் குடும்பத்தை கேவலப்படுத்துற மாதிரியான கமெண்ட் இருக்கக்கூடாது. கரெக்டா? இதுதான் ஒரு ப்ராப்பரான கமெண்ட். அதுதான் நம்ம ஒரு மனுஷனா, ஒரு ப்ராப்பர் ஹியூமன் பீயிங்கா நம்ம பேரண்ட்ஸ் இப்படிதான் வளர்த்துருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஆனா அதை விட்டுட்டு கீழே கேவலமாவும் அசிங்கமாவும், அதுவும் முக்கியமா பெண்களுக்கு ஆப்போசிட்டா, பெண்களுக்கு எகெயின்ஸ்டா, பெண்கள் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியா அவங்கள இழிவுபடுத்துறதும் கேவலப்படுத்துறதும், அவங்களுக்கு மட்டும் எப்படி ரெடிமேடா ரெடி பண்ணி வச்ச மாதிரி நிறைய கெட்ட வார்த்தைகள். அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது கேர்ள்ஸை சார்ந்துதான் இருக்கும். அது இந்த மென்டாலிட்டி என்னன்றது எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. இதுல இப்ப இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இது ஒரு பெரிய அதாவது இப்ப நடந்திருக்க இந்த இன்சிடென்ட் ஆந்திராவோட அரசியல் களத்தையே மாத்தி போடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க ஜஸ்டிஸ் ஃபார் கீதாஞ்சலி அப்படின்ற ஹேஷ்டேகும் அந்த மாதிரியான ஒரு போராட்டங்களும் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா இதுல இன்னும் சில குழப்பங்களும் இருக்கு. என்ன அப்படின்னு இப்ப எதிர்கட்சியில இருக்கவங்க என்ன சொல்றாங்க, அப்பா யார் பண்ணாங்க, இது அவங்க இறந்தது எங்களுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு, எங்களுக்கும் அது கவலை வருத்தத்தை தருது. பட் ஆனா இது யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்றதை விட்டுட்டு நீங்க எங்களை குறை சொல்றதை விட்டுட்டு அது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிங்க. ஏன்னா இப்ப இவங்க எப்படி டைமென்ஷன் கொண்டு போறாங்க அப்படின்னா, இவங்களை யாரோ காயப்படுத்தி இவங்களை 2 பேர் தள்ளி விட்டுதா அப்படின்ற ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கு. இது ரூமரா ஃபேக்டான்றது நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி இன்னும் நம்ம நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ இங்க கீழே கமெண்ட் பண்ணவங்க எல்லாம் உண்மையிலேயே எதிர்கட்சியை சேர்ந்தவங்களா?
இல்லை உண்மையிலேயே வந்து இவங்கள காயப்படுத்துறதுக்காக அந்த எண்ணத்தில் அவங்க இதெல்லாம் பண்ணாங்களான்றது பார்த்தா நிச்சயமாக யோசிக்கணும். ஏன்னா இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு அரசியல் ஆக்கிட்டாங்க. அரசியல் நம்ம எவ்வளோ படத்தில் பார்த்துருக்கோம். அரசியலுக்காக, பதவிக்காக சொந்த கட்சியில் இருக்கிறவங்களே என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஆப்போசிட் கட்சியில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் இது ஒரு அரசியல் ட்ராமா. ஸோ அந்த மாதிரி கடைசியில் இந்த ஒரு உயிர் போகிறதுக்கு ஒரு அரசியல் ட்ராமா காரணமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பாலிடிக்ஸ் தேவை, நம்மளுக்கு அரசியல்ன்றது நிச்சயமாக நம்மளோட வாழ்வாதாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒருத்தரோட லைஃபையே, ஒருத்தரோட தலையெழுத்தையே மாற்றுறதுக்கான சக்தி வந்து அரசியலுக்கு இருக்குது. அரசியல்ன்றதோட முக்கியமாக அங்கே சிஎம் சீட்டில் வந்து உட்கார்ற அந்த பர்சனுக்கு இருக்குது. ஸோ அப்போது அது ஒவ்வொரு சிட்டிசனோட தலையெழுத்துமே அவங்க கையில் தான் இருக்குது. அப்போ அங்கே வந்து ப்ராப்பரான பர்சனாக ஒரு நல்லவங்களையாக நம்ம அங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஆந்திராவுக்கு மட்டும் இல்லை, ஈவன் தமிழ்நாடு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர் இல்லையா. ஸோ மக்கள் நீங்கள் தெளிவாக இருங்க. ஏதோ ஒரு கட்சிக்காக யாரையோ ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக, யாரையோ ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன்னொருத்தரை கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணுன்றது நியாயம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு தலைவரை, நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தரை நம்ம வந்து கொண்டாடலாம், தப்பில்லை. ஆனால் அது அடுத்தவங்களும் வந்து அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச தலைவரை வந்து கொண்டாடணும், இல்லை அவங்களும் அதே மாதிரி நினைக்கணுன்றதுல எந்த விதமான நியாயமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒப்பீனியன் வேறையாக இருக்கலாம், அவங்களோட ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்ம கொஞ்சம் நாகரிகமாக இருப்போம். ஏன்னா இங்கே நிறைய நம்ம பார்க்க முடியுது. ஒரு விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை அஜித் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை ரஜினி ஃபேன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபேன்ஸ்குள்ளே இருக்க சண்டைகள், இதில் அவங்க அப்பா அம்மாவை, ஃபேமிலி அசிங்கமாக பேசுறது, அப்பா அம்மாவை அசிங்கமாக பேசுறது, சம்மந்தப்பட்டவங்களை அசிங்கமாக பேசுறது, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இனிமேவாவது ஒரு உயிர் போயிடுச்சாங்க, இனிமேவாவது நம்ம இந்த மாதிரி ஆட்டிடியூடை மாற்றிப்போம். இது நான் எல்லாருக்கும் சொல்லலை. இந்த மாதிரி தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சிருக்க சில பேர், அதே மாதிரி தப்பாக மீம்ஸ் போடுற சில பேர், இவங்களுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நம்ம ஆட்டிடியூடை மாற்றிப்போம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் அது ஒரு நாகரிகமான முறையில் இருக்கணும், ரொம்ப டீசெண்டாகவும். அந்த தப்பை அவங்க மறுபடியும் திருப்பி செய்யாத அளவுக்கு அவங்க அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் நீங்கள் உங்களோட கமெண்ட் இருக்கணுமே தவிர, அவங்க உயிரே போக்குறதுக்கு காரணமாக அந்த கமெண்ட் இருக்கவே கூடாது, அந்த மீம்ஸ் இருக்கவே கூடாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி அந்த 2 குழந்தைங்க, அந்த இமேஜஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள், தெரியும். ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த 2 குழந்தைங்களும் அவங்க அம்மா ஃபோட்டோவை நடுவில் வச்சுட்டு என்ன நடக்குது, என்ன நடந்ததுன்னே அந்த குழந்தைங்களுக்கு புரியல. கையெடுத்து அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து கும்பிட்டுட்டு இருக்குதுங்க. இனி அந்த குழந்தைங்களுக்கு அம்மா இல்லை. அந்த குழந்தைங்க இனி எப்படி வாழும் யோசிச்சு பாருங்கள். ஒரு 4-5 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு படித்தவங்க கிடையாது, இந்த அளவுக்கு சயின்ஸ் வளரல, இந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் வளரல. ஆனால் ஹியூமன் பீங்ஸாக இருந்தாங்க. அதாவது நல்ல மனிதர்களாக இருந்தாங்க. ஆனால் டெக்னாலஜி வளர, சயின்ஸ் வளர, நம்மளோட எஜுகேஷன் குவாலிட்டிஸ் டெவலப் ஆக நம்மலாம் மறுபடியும் மிருகங்களாக மாறிட்டு இருக்கிறோமோன்னு தோணுது எனக்கு. யோசிச்சு பாருங்க, முன்னாடியெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லையே. அப்போ வந்து ஒரு வார்த்தையில் வந்து ஒரு டீசன்சி இருந்தது, வார்த்தையில் அவங்களோட ஒழுக்கத்தில் வந்து ஒரு நாகரிகம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்குது? நம்மளாம் இன்னைக்கு நிறைய படிச்சிருக்கோம், ஆனால் டிசிப்ளின் காணாமல் போயிடுச்சு, ஒபீடியன்சி, மேனர்ஸ் இதெல்லாமே காணாமல் போயிடுச்சு, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஒரு டைமில் நம்மளுக்கு சில ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. பெண்களை ஓரளவுக்கு மதித்தாங்க. அவங்க பெண்கள் சார்பாக அவங்க ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்கன்றதுலாம் வேற கதை, அது வேணாம். ஆனால் அட்லீஸ்ட் இந்த மாதிரி இழிவுபடுத்தலை, இந்த மாதிரி கேவலப்படுத்தலை. ஒரு பெண்ணை வந்து அசிங்கமான வார்த்தையை சொல்லிட்டு, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த அசிங்கமாக பேசுகிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ் ரிலேட்டடாக தான் அந்த வேர்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இது என்ன ஆட்டிடியூட் இது? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அசிங்கமாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் அந்த கேர்ள்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஏன் அப்படி? நம்மளை பெற்றவங்க, நம்மளோட தாய், அவங்களும் ஒரு பொண்ணு தான். நம்ம மேரேஜ் பண்ண போகிறவங்க, மேரேஜ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களும் ஒரு பொண்ணு தான். நம்மளுக்கு பிறக்க போகிற குழந்தைங்க, அதுவும் ஒரு பொண்ணாக இருக்கலாம். அப்புறமா ஏன் இப்படி நம்ம பெண்கள் சார்ந்தே வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஆனால் அந்த பெண்களை ஏன் இவ்வளோ கேவலப்படுத்தணும், இழிவுபடுத்தணும், அசிங்கப்படுத்தணும்? அம்மா இல்லாமல் யாராவது பிறக்க முடியுமா? வைஃப் இல்லாமல் உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா? இல்லை ஃபியூச்சரில் உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பொண்ணு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு கல்யாணம் ஆன ஒரு அப்பா அம்மாவும் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? ஸோ நம்ம லைஃபே வந்து கேர்ள்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போ ஏன் நம்ம அந்த கேர்ள்ஸை இவ்வளோ அசிங்கப்படுத்தணும், ஏன் இவ்வளோ கேவலப்படுத்தணும்? நான் இது எல்லாரையுமே சொல்லலை, இந்த மாதிரி கேர்ள்ஸை அசிங்கப்படுத்துகிறவங்க, கேவலப்படுத்துகிறவங்களுக்காக மட்டும்தான் இதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா நடுநடுவில் அதை சொல்லிட வேண்டியதாக இருக்குது. இல்லைனா எங்கேயோ ஒருத்தர், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விட்டுருவாங்க. ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் பேசும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமேவாவது இந்த மாதிரி கேர்ள்ஸ் ரிலேட்டடான அன்பார்லிமெண்ட்ஸ் வேர்ட்ஸ், அதாவது கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுகிறத அவாய்ட் பண்ணலாமே. இப்போ இந்த நியூஸ் எத்தனை பேருக்கு தெரியும், இல்லை தமிழ் மீடியாவில் எத்தனை மீடியாஸில் இதை பற்றி பேசுனாங்கன்னு தெரியல. பட் இதை முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.
தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளும் வந்து எவ்வளோ நாகரிகமாக சோஷியல் மீடியாவில் நடந்துக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இனிமேல் நடந்துக்கிட்டால் டெஃபினட்டாக நம்மளாம் ஒரு நல்ல ஹியூமன் பீங்ஸாக இருக்கலாம். ஸோ ஆந்திராவில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு உயிர் அங்கே போயிடுச்சு. அதை அரசியலாக்காமல் அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ, அஃப்கோர்ஸ் ஜெகன்மோகன் ரெட்டி சார் வந்து 20 லட்சம் கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்த குடும்பத்துக்கு. இன்னும் ஏதேதோ சப்போர்ட்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. பட் இன்றைக்கி அந்த உயிர் இல்லை. இது யாரோ சில பேர் பண்ண தவறால் இன்றைக்கி ஒரு 2 குழந்தைங்க வந்து அனாதையாக நிற்கிதுங்க. ஒரு குடும்பமே வந்து இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இனிமேவாவது நம்ம கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அது ஆந்திராவில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, ஈவன் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருப்போம். இந்த மீம்ஸ் போடுறவங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மீம்ஸ் போடுங்க. இது இந்த வீடியோ சார்பாக நான் அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ஒரு பிரதராக. முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் கேர்ள்ஸ் ரிலேட்டடான கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டோன்னு இந்த வீடியோ மூலிமா நம்ம ஃப்ளெட்ஜ் எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எதுக்கு வேண்டாம், கேர்ள்ஸை நம்ம அசிங்கப்படுத்த வேண்டாம். இது வரைக்கும் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணியிருந்தாலும் இனிமேல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ், அதுவும் முக்கியமாக கேர்ள்ஸ் ரிலேட்டடான அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த மாதிரி டிசிஷன் நீங்கள் எத்தனை பேர் எடுக்க போகிறீங்க? இந்த மாதிரி அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் ரிலேட்டடான அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ், கெட்ட வார்த்தைகள் கேர்ள்ஸ் ரிலேட்டடாக நான் இனிமேல் பேச மாட்டேன், இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமல் பேசிட்டேன், அஃப்கோர்ஸ் இனிமேல் நம்ம தப்பாக நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர், யாருன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் எல்லாருமே அதை பண்ணியிருப்போம் ஒரு டைமில். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை தப்பு பண்ணும்போது அதை திருத்திக்கிறது தான் வந்து மனுஷத்தன்மை. ஈவன் நான் பேசியிருக்கலாம், நீங்கள் பேசியிருக்கலாம், யார் வேணாலும் பேசியிருக்கலாம், கோவத்தில் டக்குன்னு வந்துடும். ஏன்னா அதெல்லாம் இப்போது நம்ம வார்த்தையோட புழக்கத்தில் ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு வார்த்தைகளாக போயிடுச்சு. பட் ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு அது தப்பு வேண்டான்னு தெரியும் போது அதை திருத்திக்கிறது தான் வந்து ஒரு குட் ஹியூமனுக்கான ஒரு அழகு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே அதை திருத்திப்போம். கேர்ள்ஸ் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான டிசிஷன் எத்தனை பேர் எடுக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் நான் கொடுத்துட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னால் வந்து இந்த மாதிரியான நல்ல நல்ல வீடியோஸை, இந்த மாதிரியான முக்கியமான வீடியோஸை, ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். ஸோ ட்ரை டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொன்னது தான், இப்போ நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். நம்ம வந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்களை செய்யணும். முக்கியமாக படிக்கிற குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் சில இடத்துக்குலாம் போனேன், அங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கே வழி இல்லாமல், செலவுக்கு காசு இல்லாமல், ட்ரீட்மெண்ட் செலவுக்கு பிள்ளைங்க எங்கேயோ இருக்கிறாங்க. பிள்ளைங்க இல்லாத எத்தனையோ அப்பா அம்மா, வயசானவங்க 60 வயசு 70 வயசு 80 வயசை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உடம்புல. ஆனால் அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியல, பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, பிள்ளைங்க விட்டுட்டாங்கன்றவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் நம்ம எதாவது சப்போர்ட் பண்ணணும் நம்ம சேனல் வழியான்னு நினைக்கிறோம். பட் இப்போ இந்த சேனல் வழியாக என்னால் எதுவுமே சப்போர்ட் பண்ண முடியல. என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் சேனல் வழியாக என்னால் எதுவுமே சப்போர்ட் பண்ண முடியல. ரீசன் என்னன்னா, இன்னும் நம்மளுக்கு மானிட்டைசேஷன் ஆகலை. ஓகேங்களா? ஸோ அப்படி ஆனாலும் எவ்வளோ ஆகும், என்ன வரும்ன்றதுலாம் நம்மளுக்கு தெரியல. தட் இஸ் செகண்டரி. அப்பார்ட் ஃப்ரம் தட், நான் என்னால் முடிஞ்சது என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக எஸ்டாப்ளிஷாக நம்ம பண்ணணும் அப்படின்னா அது சப்ஸ்கிரைபர் உங்கள் கையில் இருக்குது. நம்ம சேனலை சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 1 மில்லியன் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா, இந்த மாதிரி படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு, வயசானவங்க, நிறையா ட்ரீட்மெண்ட் செலவுக்கு தேவைப்படுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளால் ஆன சப்போர்ட் செய்கிறதுக்கு நிச்சயமாக எல்லாருக்குமே, இப்போ எனக்கு இருக்கிற இந்த உணர்ச்சி, எனக்கு இருக்கிற இந்த ஆசை உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். நம்மளால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலையேன்னு. ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்வோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம 1 மில்லியன் ரீச் பண்ணிட்டோம்னா, அதில் இருந்து நம்ம வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகள், நான் மட்டும் இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் கொண்டு வந்த அத்தனை பேருமே அதுக்கு காரணமாக இருப்பீங்க. ஸோ எங்கேயோ உட்காந்துக்கிட்டோ எங்கேயோ இருக்கவங்களுக்கு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும். ஓகேவா? நம்மளால் வந்து ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியும். ஒரு தாத்தா பாட்டியவோ இல்லை ஒரு அப்பா அம்மாவையோ நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அப்படின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்கேயோ உட்காந்துட்டு நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியும். அது ஒன்றே ஒன்று, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வழியாக. ஸோ நம்ம சேனலை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ 1 மில்லியன் கொண்டு வாங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் மட்டும் இல்லாமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எவ்வளோ சீக்கிரம் இந்த சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் இத்தனை பேருக்கு ஒரு நல்ல விஷயங்கள், நல்லது கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அது எல்லாமே சப்ஸ்கிரைபர் உங்கள் கையில் தான் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், உங்கள் பிரதர்ஸ் எல்லாருக்குமே இந்த சேனலை அனுப்பி ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒருத்தரும் நான் என்னால் வந்து ஒரு 20 பேரை 30 பேரை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க முடியும்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திங்கனாலே நம்ம சேனல் ரொம்ப சீக்கிரமாக 1 மில்லியன் ரீச் ஆகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் ஏதோ ஒரு குழந்தையோட படிப்புக்கோ, எத்தனையோ வயசானவங்களுக்கோ, சாப்பாடு செலவுக்கோ, மருந்து செலவுக்கோ, படிப்பு செலவுக்கோ யூஸ் ஆக போகுதுன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே யோசிப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.